பெண்களுக்கு வந்து எளிதா புற்றுநோய் தாக்குறது வந்து 2 இடத்துல. ஒண்ணு மார்பக புற்றுநோய், இன்னொன்னு கர்ப்பவாய் புற்றுநோய். இந்த கர்ப்பவாய் புற்றுநோய் பெண்களுக்கு வராம தடுக்க முடியுமா அப்படின்னா தடுக்க முடியும். என்ன செய்யணும், அது வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் ஒரு பேரு, HPV ஒரு வைரஸ். அந்த வைரஸ் தாக்குனா பெண்களுக்கு வந்து கர்ப்பவாயில புற்றுநோய் வரும். இந்த கர்ப்பவாய் புற்றுநோயுடைய தடுப்பூசி ஒன்றுக்க கண்டுபிடிச்சாச்சு. அந்த தடுப்பூசி எப்போ போடணும் அப்படின்னா, பொம்பளை பிள்ளைகளுக்கு 9 வயசுல இருந்து 14 வயசுக்குள்ள ஊசி போடணும். ஊசி போட்டா அந்த பெண்களுக்கு கர்ப்பவாயில புற்றுநோயே வராது. அதுக்கப்புறம் இத இந்திய அரசு, ஒன்றிய அரசு இந்த முடிவெடுத்து எல்லாருக்கும் ஊசி போடணும்னு சொல்லுது. இந்த மாநிலமும் பணம் ஒதுக்கல. நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் இந்த ஆண்டு பட்ஜெட்ல 36 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி பெண்களுக்கான தடுப்பூசி போடுவதற்கான தொடக்கத்தை அமைச்சிருந்தது நம்முடைய மாநிலத்தில் மட்டும்தான். சரிப்பா, இந்த ஊசி போடுறது வந்து 9 வயசுல 14 வரையும் போடுறாங்களே, இவர்களால் என்ன நல்லது நடக்கும் அப்படி யோசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த பெண்கள் யாருக்குமே இந்த தேர்தலில் ஓட்டு கிடையாது. அந்த பெண்கள் யாருமே அடுத்த தேர்தலையும் ஓட்டு கிடையாது. ஆனா ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் எப்படி சிந்திக்கணும்னா, ஓட்டுக்காக சிந்திக்க கூடாது. என் மாநிலத்திற்கும் பெண்கள் எல்லாம் என் பிள்ளைகள் போல, அந்த பிள்ளைகளுக்கு நோய் வராமல் தடுக்க வேண்டும் எனில் அந்த தடுப்பூசியை போடுவதற்கான முதல் தவணையை இந்த பட்ஜெட்லயே நான் ஒதுக்குவேன் முன்னெடுப்பதற்கு இல்லையா. அதனாலதான் இந்த ஆட்சி அடுத்த 5 ஆண்டுக்கு தொடரணும்.